ஹாய் ஹலோ 10th பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் மேம் இருக்கு. நாள் நெருங்க நெருங்க ரொம்ப பயமா இருக்கு மேம். படிச்ச கேள்விகள் எல்லாமே மறந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க பசங்களா. இம்பார்ட்டண்டா உள்ள கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. எனக்கு செண்டம் போடுது மேம், பட் ஆனா எனக்கு எல்லாமே மறக்குதே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்போ கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தெளிவா படிச்சுக்கோங்க பசங்களா. அது உங்களுக்கு கடைசியில நீங்க ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அந்த கேள்விகள் கூட அப்படியே கேட்கலாம் எக்ஸாம்ல. அப்ப லாஸ்ட் மினிட்ஸ் நம்ம படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நல்லா தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றீங்களே, நான் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்போ குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்துலயும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோல இம்பார்ட்டன்டான சிறுவினாக்கள் கொடுத்துறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல குருவினா, நெடுவினா எல்லாத்துக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துறேன். சரியா? இம்பார்ட்டன்டான சிறுவினாக்கள் என்னன்னா, தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை? பாவலரேறு பெருஞ்செட்டினார் இருக்காருல்ல, அவர் எது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்ல உள்ள கேள்விப்பா. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, புளியங்கஞ்சு ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுல என்ன கேட்டிருக்காங்க? இது போல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி முதல் எல்ல உள்ள கேள்விதான். இதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, இதை என்ன சொல்லியிருக்காங்க? தொழில் பெயர்ல அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்கப்பா பசங்களா. இதை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல சொல்றது எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். இது எல்லாத்தையும் கண்டிப்பா ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிட்டு தான் போகணும் எக்ஸாமுக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் பாடல்பா. பரிபாடல்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பசங்களா. இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது 5வது கேள்வி, இன்மையிலும் விருந்தோம்பல். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, புறநானூற்று கேள்வி. இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க பசங்களா. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை பருவம் இருக்குல்ல, அதை பத்தி கேட்டிருக்காங்கப்பா. ஆடிய நயத்தை விளக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் முக்கியமான கேள்விதான். இதையும் படிச்சுக்கோங்க. சரியா? இதையும் தெளிவா படிச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட், தனித்து உண்ணாமை பத்தி இந்த கேள்வியும் பார்த்துக்கோங்க. ஓகே. 8வது கேள்வி பாருங்க, இடைக்காடனார் கேள்வி இருக்குல்ல, இதையும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? இடைக்காடனருக்கு இடைக்காடன் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? மன்னன் சிறப்பு செய்வார்ல, அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான கேள்விப்பா. இதையும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு பத்தின கேள்விப்பா. இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. கண்டிப்பா சிறுவினாக்கள்ல அணிகள் பத்தின கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த கேள்வி புக் பேக்ல இருக்கிறதுனால கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதனால இந்த வேலோடு நின்றான் இந்த கேள்வி இருக்குல்ல, இது திருக்குறள் கேள்விப்பா. அந்த அணியை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்க, ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல கூறிய கருத்துகள். இது திருக்குறள் கேள்வி. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்டான சிறுவினாக்கள் தான் நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். சரியா? எல்லா சிறுவினாக்கள் இதுல கொடுத்துருக்க எல்லா சிறுவினாக்களையும் ஸ்கிப் பண்ணாம தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே. 12வது கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகள்ப்பா. இந்த கேள்விய கண்டிப்பா படிச்சுக்கோங்கப்பா. இதுல 2 தான் கேட்டிருக்காங்க. கலைஞர் செய்த சிறப்புகள்ல 2 கேட்டிருக்காங்க. இதை தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கம்பருடைய கேள்விப்பா. கலைநயம் பத்தி கேட்டிருக்காங்க. இதையும் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, வள்ளுவர் சிறந்த அமைச்சருக்கானது கூறியிருப்பார்ல, இந்த கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. இதையும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். இதெல்லாம் தெளிவா படிச்சுக்கணும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, 15வது கேள்விப்பா. இது தேவரரையர் கயவர். இந்த கேள்வி பாருங்க, இதுல உள்ளது இந்த முத்தொள்ளாயிர பாடல் கேட்டிருக்காங்கல்லப்பா. இது நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதையும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? மேல உள்ள 15வது கேள்வி அணி கேட்டிருக்காங்க. அணி பத்தி கண்டிப்பா கேள்வி வரும், அதனால அது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 16வது கேள்வி முத்தொள்ளாயிர பாடல், அதனால இதுவும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. 17வது கேள்வி பாருங்க, இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல வரும், அதனால நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நல்லா தெளிவா பார்த்துக்கோங்கப்பா. 18வது கேள்வி பாருங்க, இந்த கேள்வி நமக்கு 1 வேர்ட்ல கூட அந்த 12ல இருந்து 15 வரைக்கும் இருக்குல்ல, அதுல கூட கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. அதனால 18வது கேள்வியை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அதை கரெக்டா படிச்சுக்கோங்க. சரியா? 18வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை ஸ்கிப் பண்ணாம தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் 19வது கேள்வி,
சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் அப்படிங்கிறது முக்கியமான கேள்விப்பா. இதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. 20வது கேள்வி, வாய்மையை பற்றி சங்க இலக்கியங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி. இதுவும் முக்கியமான கேள்விப்பா. இதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. 21வது கேள்வி, எவையெல்லாம் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணையன் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த கேள்வி நல்லா தெளிவா பார்த்துக்கோங்கப்பா. அதுக்கடுத்து ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். இந்த கேள்வியும் கடைசி கேள்வி, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். இந்த கேள்வியும் தெளிவா படிச்சுக்கோங்க அப்ப பசங்களா. எதெல்லாம் இதுல முக்கியமான கேள்விகள்னு சொல்லியிருக்கணும் அந்த கேள்வியெல்லாம் ஸ்கிப் பண்ணாம கரெக்டா படிச்சுக்கோங்கப்பா. இதுல இருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? கடைசி நிமிஷத்துல எல்லாமே மறக்குது மேம் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணாம போயிடாதீங்க. சரியா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள்ங்கிறதுனால இதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க பசங்களா. இதுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா இவ்வளவுதான்ப்பா அதுல உள்ளது. ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். தெளிவாக படிச்சுக்கோங்க. இது போல் உங்களுக்கு என்னென்ன வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்கப்பா. தேங்க்யூ.